இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன், இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் நமக்கு வந்து அப்பியர் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் லோகோ இருக்கலாம், இல்லை நம்ம கம்பெனியோட பேர் இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு 2-3 செகண்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்க்ரீனில் அதுதான் நமக்கு வந்து அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 3 செகண்ட்ஸ் கழித்து நம்மளுடைய மெயின் ஆப்புக்குள்ளே அது வந்து நேவிகேட் ஆகி போகும். ஸோ அந்த ஸ்க்ரீன் தான் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். இப்போ நான் என்னுடைய ஆப்பை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு அது அப்பியர் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய மெயின் ஹோம் பேஜுக்கு இது போகுது பாருங்கள். ஸோ இது ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். எனக்கு இது அப்பியர் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட்ஸில் ஹோம் ஸ்க்ரீனுக்கு எனக்கு இது நேவிகேட் ஆகுது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய கோடை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இங்கே ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் மட்டும்தான் இருக்குது. மெட்டீரியல் ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஹோம் பேஜுக்கான ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டில் இந்த கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கலாம். ரிட்டர்னில் என்ன பண்ணலாம்னா ஸ்கேஃபோல்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கேஃபோல்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பாடி க்ரியேட் பண்ணிக்கிறோம். பாடியில் பார்த்தோம்னா சென்டர் விட்ஜெட்டில் ஒரு காலம், சைல்டில் ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த காலமில் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டை வந்து சென்டர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டில் சென்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு க்ரியேட் பண்ணுற எல்லா எலிமெண்ட்டும் ஸோ சென்டரில் நமக்கு வந்து அலைன் ஆகும். அடுத்ததாக இதில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஒரு ஐக்கான், அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டு. அதனால் இதை நான் வந்து அரேயில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐக்கான் க்ரியேட் பண்ணலாம். ஐகான்ஸ் டாட் ஃப்ளட்டர் டேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல சைஸ் 100, கலர் வந்து ஒயிட். அடுத்தது ஒரு சைஸ்டு பாக்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் கேப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஐக்கானுக்கும் அதுக்கு அடுத்து நம்ம க்ரியேட் பண்ண போகிற டெக்ஸ்ட்டுக்கும் சைஸ்டு பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹைட் வந்து பார்த்தோம்னா ஒரு 20 கொடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்தது டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டில் ஜஸ்ட் மை ஆப் அப்படின்ற டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லோகோ வரப்போகுது, அதுக்கு கீழே இந்த டெக்ஸ்ட் வரப்போகுது. இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஸ்டைல் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்ட் ஆக்கிக்கலாம். அடுத்தது ஃபாண்ட்டோட கலர்.
இப்போ நம்ம அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுடைய டிசைன் பார்ட்டை முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அப்பியர் ஆகிற ஹோம் பேஜோடைய ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்க போகிறோம் இந்த கிளாஸுக்கு. அடுத்தது இந்த ரிட்டர்னில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்கேஃபோல்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு ஆப் பார், டைட்டில், இதோட பாடியில் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம் சிம்பிளாக. வெல்கம் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். இதிலிருந்து இந்த ஹோம் பேஜோடைய ஸ்க்ரீனுக்கு நமக்கு நேவிகேட் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ இதிலிருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு தேவையான அந்த டியூரேஷன் நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. நம்மளோட ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டுக்கு வந்துடலாம். இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டில் இந்த கிளாஸ்க்கு கீழே வந்துருங்க. இங்கே வந்து ஒரு void ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேட் வந்து init state அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். இதை சூப்பர் இனிஷியல் ஸ்டேட்டாக நம்ம மாற்றணும். அப்போ தான் எல்லா ஸ்க்ரீனுக்கும் முன்னாடி இந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு அப்பியர் ஆகிறதுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்தது இதில் ஒரு நேவிகேட் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு கீழே இன்னொரு void ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த void ஃபங்க்ஷனில் தான் இந்த நேவிகேட் டு ஹோமோடைய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. void நேவிகேஷன் டு ஹோம், நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது எவ்வளவு நேரத்தில் நம்மளுடைய ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்லேருந்து ஹோம் பேஜ் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகணும் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், டைமர் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். டைமரில் டியூரேஷன் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட்ஸில் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ எவ்வளோ செகண்ட்ஸில் எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் 3 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ 3 செகண்ட்ஸில் நான் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு அது நேவிகேட் ஆகணும். கரெக்டாக? ஸோ அந்த நேவிகேட் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேவிகேட்டர் டாட் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்னுடைய ஹோம் பேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கான கோடை கொடுக்க போகிறேன். அதில் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, தென் நியூ ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த நியூ ரூட்டை நம்ம எடுத்துகிட்டு இதில் எங்கேருந்து மூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த விஷயத்த இங்கே நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மெட்டீரியல் பேஜ் ரவுட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதில் பில்டர் நான் கொடுக்கணும். பில்டர் வந்து என்னுடைய கண்டெக்ஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துல நான் கண்டெக்ஸ்ட்னே கொடுத்துக்கிறேன். இந்த கண்டெக்ஸ்ட் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகணும்னு பார்க்கும்போது எனக்கு இந்த ஹோம் பேஜுக்கு நான் ஹோம் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகணும். ஸோ ஹோம் ஸ்க்ரீனுன்னு போட்டுட்டு இங்கே நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே ஒரு செமிகோலன் போட்டுக்கலாம், இங்கே ஒரு செமிகோலன் போட்டுக்கலாம். ரைட். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஸ்க்ரீன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து 3 செகண்டில் எனக்கு அந்த ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் கோட்.